பிசுபிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் எளியோரின் நண்பன் அப்படின்னு இந்த அழகான விருது. இந்த தீம் மியூசிக்கில் நீங்கள் எந்திரிக்கும் போது என்ன இவ்வளோ வேகமாக எந்திரிக்கிறாரு அப்படின்னு பார்த்தானா படி ஏறினீங்க பாருங்க, சூப்பர் ஸ்டார் மாதிரி. தலை வெயிட்டு தலை எப்போதுமே சுறுசுறுப்பு தான். இதுக்கு இவ்வளோ ஸ்பீடா? ஆனால் நான் காரில் 100 மைல் ஸ்பீடில் போவேன். அவசர கேஸுகள் அத்தனை பேரை புழைக்க வச்சிருக்கேனா இல்லையா? அவ்வளோ ஸ்பீடு 100 கிலோமீட்டர் ஸ்பீடு ஓட்டுறேன். இப்போ பைபாஸ் ரோடு, அப்போ சிங்கிள் ரோடு, அதில் 100 கிலோமீட்டர் போகலன்னா பார்த்துக்கங்க. தெரியுது படியே இவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னா உயிரை காப்பாற்றுற ஒரு முக்கியமான விஷயத்தை கையில் எடுத்துட்டீங்க. 53 வருஷம் பார்க்காத ரோடு இல்லை, போகாத இடம் இல்லை. 2000 கர்ப்பிணி பெண்களுக்கு மேலே தலைவரோட காரில் தான் போயிருக்காங்க. இதை மட்டுமே தன்னோட வாழ்க்கையை நினச்சி செஞ்சுட்டு இருக்க ஒரு மனிதர் பக்கத்தில் நிற்கிறோம், அவ்வளோ ஹாப்பி. ஆனால் சத்தியமாக எம் டேம் இம்ப்ரெஸ் தலைவா. வந்தீங்க பாருங்க, ஒரு ஹக்கு கொடுத்துருவா, ஒரு ஹக்கு கொடுத்துறேன். நீங்க கட்டி பிடிக்கணும், அதான் ஹக்கு. சரி, ஐ லவ் யூ. அது மைக்கில் சொல்லுங்க, ஐ லவ் யூ. நான் பிறந்தது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி. எனக்கு 5 பெண் குழந்தை. அவசர உதவிக்காக பழைய இரும்பு கடை வச்சு ஒரு அனாதை பாட்டி வைக்க போட்டு தள்ளிட்டு இருந்தாங்க. போய் பார்த்தவன் யதார்த்தமாக போயிருந்தேன். இந்த மாதிரி சொன்னோடனே காலையில் 10 மணிக்கு சொன்னாங்க, 11 மணிக்கு புதுக்கோட்டை போயிட்டு 12 மணிக்கு கொண்டாந்து நிப்பாட்டிட்டேன். அந்த பிரசவத்துக்கு முதல் 20 கிலோமீட்டர் ஓட்டினேன். இந்த டிரைவர் என்னன்னுட்டாங்க, 2 எழுத்தை மறைச்சிட்டாங்க. சவத்துக்கு ஓட்டுறாங்க. ஓட்டுறேன்னு சொல்லி ஓட்டி 12க்கு மேலே அண்ணா ஏதாவது பாடி எல்லாத்தையும் அடக்கம் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பிரசவ கேஸு 2000க்கு மேலே பொழைக்க வச்சுருக்கேன். ஆக்சிடென்ட் கேஸு ரொம்ப வேலை அடக்கம் பண்ணியிருக்கேன். என்னால் உயிர் உள்ள வரை இந்த சேவை தொடரும். ஐயா, நீங்க பண்றது ஒரு அரசு, ஒரு மாவட்ட நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை. ஒரு தனி ஆளா பண்றீங்க, சிரமமா இல்லையா? தமிழ்நாட்டில் நம்ம பிறந்தா நம்ம ஒரு சேவை செய்யணுங்கிற நோக்கத்தோடு இதை செஞ்சேன். யாரையும் எதிர்பார்க்கல. மனம் போன வார்த்தைகள் நான் வாழ்ந்தேன். சோறு இருக்குது, காசு பணம் இருக்குது. சோறு இப்போ செல்ல மாட்டேங்குது. பணம் இல்லாத நேரத்தில் பசிச்சிச்சு. இப்போ எல்லா வசதியும் இருக்குது, சோறு செல்ல மாட்டேங்குது. செஞ்ச புண்ணியம் போதும், இன்னமும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதை பாருங்க, இப்பெல்லாம் நிறைய சொல்கிறோம்ல, ஹேஷ்டாக் கப்புள் கோல்ஸ்லாம் போடுறோம். இதான் எனக்கு தெரிஞ்சு ரியல் கப்புள் கோல் நினைக்கிறேன். இப்படி தான் இருக்கணும். அப்படியே ரசிக்கிறாங்க. அங்கேருந்து அவர் துண்டு எடுத்து போடுறது, இவர் நடக்கிறது. பண்ணையாரும் பத்மினியும் படத்தில் வரா மாதிரி ஒரு காரு 2 பேர் தாங்க பெஸ்ட் கப்புள். 53 வருஷமா அப்படி வண்டி ஓட்டிட்டே இருக்காரு. வீட்டுல தான் இருப்பாரா? வீட்டுல தான் உங்களோட பேச, வீட்டை பத்தியே ஒரு நினைக்கவே மாட்டாரு. வீட்டுல போய் சாப்பிடணும், வீட்டில் போய் படுக்கணும், அதெல்லாம் எண்ணமே இருக்காது. அவர் சவாரி போய்த்து வந்துட்டு அங்கே அரச மரம்னு இருக்குது, அதில் போய் குளிச்சுட்டு வந்துட்டாருன்னா அங்கனே படுத்துட்டு டீயை குடிச்சிட்டு படுத்துருவார். எனக்கு காணுமேன்னு நான் தேடி போவேன். எங்கள் கடைக்கு இரும்பு கடை இருக்குது, இன்னும் காணுமே அப்படின்னு நான் தேடி அவரை போய் கண்டுபிடிச்சி கூட்டிக்கிட்டு வர்றது வீட்டுக்கு. ஐ லவ் யூ. உங்களுக்காக முத்தம் இப்படி வாங்க, இப்படி முத்தம் கொடுக்கணும். கடைசி காலத்துல தூங்கணும். வீடு கசாப்பயலுக்கு வீடு போயிடுச்சு, உங்களுக்கு வீடு கட்டி தாரேன்னு சேதி எங்களுக்கு சேதியில் சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ அவங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த தம்பி வந்திருக்காங்க. அந்த தம்பி தான் எங்களுக்கு புதிய தலைமுறையில் சொல்லி அப்புறம்தான் எங்களுக்கு தெரியப்பட்டு ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் மையன் ஆரன்ஸ் வீடு கட்டி கொடுத்தது. கூப்பிடுங்க அண்ணே, வாங்க. ரொம்ப 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 சந்தோஷம். எங்களுக்கு இவங்க தான் சேதியில் சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்துனது. நல்லா இருக்கணும். நீங்கள் இந்த தடவை 15 பேருக்கு கொடுக்குறீங்க, அடுத்த வருஷம் 50 பேருக்கு கொடுக்குறீங்க. கொடுத்துருங்க. நானே கொடுக்குறேன். அது போதுண்ணே. உங்களுக்கு எங்கள் சைட்லேருந்து ஒரு அழகான ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். கொடுத்துலாமாண்ணா? சொன்னேன், இது உங்களோட கையில் நீங்கள் கட்டணும் அப்படின்றது எங்களோட ஆசை. 515 அண்ணனோட நம்பரு. இந்த நம்பர் சொன்னால் எல்லா ஏரியாவிலையும் அவரை தெரியும். ஸோ நீங்கள் இதை அவர் கட்டணும் அப்படின்றது எங்களோட ஆசைண்ணே.